எல்லாருக்கும் வணக்கம். டைப்ரைட்டிங் எக்ஸாம் முடிஞ்சு இப்போது 20 நாள் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இருந்தாலும் ஹையருக்கு ஒரு சில பொண்ணுங்க வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஸ்பீடு வந்து கிடைக்காது, கண்டினியூவிட்டி கிடைக்காது. அதனால் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஜூனியர் பாஸ் ஆயிடுவான்னு ஒரு நம்பிக்கை. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தமிழ் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் வந்து ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டேன். ஸ்பீடு முடிக்கிறதில்ல, லீவு, பொங்கல் லீவு, அந்த லீவு, இந்த லீவு, கிறிஸ்மஸ் லீவுன்ட்டு நிறையா பொண்ணுங்க லீவ் எடுத்தாங்க. செம் லீவு அப்படின்ட்டு. ஏம்மா செமஸ்டருக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் 1 மணி நேரம் தான் நீங்கள் வர்றீங்க, அதுக்காக ஏன் லீவ் எடுக்கிறீங்க? எந்த ஒரு பாடத்தையுமே நீங்கள் டெய்லி படிங்க. படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து எந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது. கடைசி நேரத்தில் கொண்டு படித்தா ஒன்றும் பண்ண முடியாது. இது கடைசி நேரத்தில் படித்து எழுதுகிற பாடம் கிடையாது. டைப்ரைட்டிங் அப்படிங்கிறது ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். அதான் உண்மை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரமாக ஹையர் கண்டினியூ பண்ணுங்கள், அல்லது தமிழ் கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது ஒரு 3 மந்த்ஸ் கோர்ஸ் இருக்குது, அது கண்டினியூ பண்ணுங்கள். ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்க கம்ப்யூட்டரு கோர்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்க்கலாம், என்ன ரிசல்ட் வருதோ அதை பார்த்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். 1 மாதம் 2 மாதம்லாம் கழிச்சு வந்தால் கண்டிப்பாக இன்ஸ்டியூட்டில் சேர்த்த மாட்டேன். அதான் உண்மை. போன தடவை பட்ட அடியே எங்களுக்கு ரொம்ப பெரிய அடியாக தான் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எப்போ போனாலும் சேர்த்து வாங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி தயவு செஞ்சு கொண்டு வராதிங்க. நான் கண்டிப்பாக அந்த மாதிரி சேர்த்துற ஆள் கிடையாது. ஸ்பீடு வந்தால் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறக்கு விடுவையிலான்னு விட மாட்டேன். அதான் உண்மை. முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி எல்லா துறையிலையுமே நம்மளுக்கு வந்து கேட்குறாங்க. இப்போ எல்லா காலேஜ்லேயும் கூட சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, டைப்ரைட்டிங் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்ச வரைக்கும் டீச்சர்ஸ் சொல்கிறத கேட்டு பாருங்கள். உங்களுக்கு நல்லதாக டீச்சர்ஸ் சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து கண்டினியூ பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து யாரையுமே ஃபோன் பண்ணி கூப்பிட்றதில்ல. ஒரு தடவை சொல்லுவேன், அதோடு நிறுத்திக்குவேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தான் வரணும், எனக்கு தேவைன்னா நான் தான் போய் படிக்க போகணும். ஸோ உங்களால் எவ்வளோ சீக்கிரம் கண்டினியூ பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ஹையரெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். லெட்டர்ஸும் அதே மாதிரி தான் நிறையா இருக்குது. லேட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு லேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நிற்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் உங்களால் பண்ண முடியுமோ தயவு செஞ்சு பண்ணுங்கள். எல்லாம் போத் ஹையர் முடித்தவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, நிறைய துறைகளில் வேலை இருக்குது. அதுதான் உண்மை. லோயர் முடிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை கிடைக்காது, கஷ்டம். எப்போவுமே வந்து ஹையர் படித்தவங்கள தான் கம்பெனிக்காரரு லைக் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க தான் வந்துட்டு ஈஸியாக கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒருத்தர் சொன்னார், ஒரு கம்பெனிக்காரரு. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வந்து